ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணியோட ஒரு ப்ரீஃபான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நார்மலாக ஃபங்க்ஷன் டைமில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும்போது மேக்ஸிமம் பிரியாணி தான் செய்வோம். அது திண்டுக்கல் ஸ்டைலில் ஜீரா சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி செய்வோம். அதோட ஃபுல் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் 4 கிலோ ரைஸ்க்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 4 கிலோ ஜீரக சாம்பார் ரைஸு, அதே குவான்டிட்டியில் 4 கிலோ சிக்கன் எப்பவும் பிரியாணிக்குங்கும்போது கொஞ்சம் பெரிய பீஸாகவே வாங்கிக்கோங்க. அப்போ கொஞ்சம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸோட ஈக்குவல் குவான்டிட்டியில் சிக்கனும் போடணும். அப்போ தான் ஃப்ளேவர் அப்புறம் டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 கிலோ பெரிய வெங்காயம், 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 1 கிலோ தக்காளி, ஒரு 3-4 லெமன் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 பச்சை மிளகாய், 2 பிடி புதினா இலை பொடி பொடியாக நறுக்குனது, 2 பிடி கொத்தமல்லி தலையும் பொடி பொடியாக நறுக்குனது, 1 லிட்டர் ஆயில், 1 லிட்டர் நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3 ஒரு 15 கிராம்ஸ் வர அளவுக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் சூடாக வரும்போது அதில் எடுத்து வச்சுருக்க ஆயிலு, அதுக்கப்புறம் நெய், இதை சேர்த்து கொஞ்சம் ஹீட் ஆனதுமே ஹோல் ஸ்பைசஸான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், அந்த மாதிரி இருக்க எல்லா ஸ்பைசஸையும் போட்டு அது கொஞ்சம் ஸ்மெல் மாறும்போது அதில் எடுத்து வச்சுருக்க 10லேருந்து ஒரு 12 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்திருங்க. அது கொஞ்சம் வெடிப்பு தன்மையோடு இருக்கும், பார்த்துக்கோங்க. அது நல்லா வெடித்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி அது நல்லா குக் ஆகி வரணும். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அது குக் ஆகிடும், சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌனுக்கு மாறிடும். அது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலை, கொத்தமல்லி இலை 2 பிடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்துருங்க. நல்லா குக்காய் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த குக்காய் வர டைமில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. எதுவுமே கருகிடக்கூடாதுங்க, நோட் பண்ணிக்கோங்க. எதுவுமே கருகிடக்கூடாது. எல்லாமே பதத்தில் இருக்கும்போது தான் நமக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே நம்ம பிரியாணி தம்முக்கான தண்ணியுமே வச்சிடலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டோட பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதுவும் சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த 3மே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாமே கிளறி விட்டுட்டு இருக்கணுங்க. அது நல்லா கிளறி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் 1 kg தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், கரெக்டுங்களா. அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தக்காளி குக் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 50 கிராம் பவுட்ரு பண்ணி வச்சோடீங்களா, அதையும் சேர்த்திக்கோங்க. அதையும் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தயிர், 1/2 to 1 கப் தயிர், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் முக்கியமான டிப் என்னென்னா, அந்த தயிர் எங்கேயுமே கட்டியாக இருக்கக்கூடாதுங்க. ஃபுல்லாகவே நல்லா கிளறி விட்டு அந்த பபுள்ஸாக இருக்க எல்லாமே டிசால்வ் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ்க்கே நம்ம போகணும். அது நம்ம ஒரு 100 கிராம் பிரியாணி மசாலா, அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸாகவே சாப்பிடுவாங்கன்னே கொஞ்சம் சேர்த்தியே போட்டுட்டோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 4 kg சிக்கன், அதையும் சேர்த்து நல்லா குக் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரணும். கண்டிப்பாக இதில் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நல்லா வேகாமல் நல்லா குக் ஆகாமல் இருக்கும்போது பிரியாணியோட டேஸ்ட்டும் குறையும். அவசரப்படவே கூடாது இது பொறுத்தளவுக்கு. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைங்க. நல்லா குக் ஆகி வரட்டும். நம்ம இப்போது அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் மாற்றிடலாம். கொஞ்சம் குயிக்காக குக் ஆகணுங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் மேக்ஸிமம் கல்லுப்பு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா அது போடும்போது எங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி பர்சனலாக ஃபீல் ஆகும். அதனால் நாங்கள் மேக்ஸிமம் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எந்த பேசிஸில் சேர்த்துப்பீங்கன்னா, இப்போ ஒரு பாத்திரம் ரைஸ் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாத்திரத்தில் ரைஸ் நினைக்கிறேன், 4 கிலோ ரைஸ் இருக்குன்னா அந்த பாத்திரம் ஃபுல்லாகிடுச்சுன்னா அதே பாத்திரத்தில் 2 பாத்திரம் தண்ணி, அந்த மாதிரி குவான்டிட்டியில் தண்ணி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா வேறு எந்த தண்ணியுமே ஆட் பண்ண வேணாங்க. அதே தண்ணியில் சிக்கனும் குக் ஆயிரும், அதே தண்ணியில் ரைஸும் குக் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு லெவலில் தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது தான் ரைஸ் மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொதித்து வரும்போது ரைஸை மிக்ஸ் பண்ணுங்கள். ரைஸும் தண்ணியும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த டைமில் தான் நம்ம தம் போடணும்.
ஓகேங்களா. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரைஸும் தண்ணியும் ஈக்குவலாக நிற்குது. இந்த டைமில் நம்ம வந்து நெய்யை வந்து ஒரு பாட்டில் 50 கிராம் ஆஃப் நெய் ஊற்றிட்டு அது நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு தம் போடணும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை பிளேட் வச்சு மூடிட்டு அது மேலே தம் போட்டுடலாங்க. ஒரு 5 to 8 மினிட்ஸ் தான் தம், அதுக்கு மேலே தம் வைக்கக்கூடாது. நம்ம அதை ஓப்பன் பண்ணதுமே நல்லா கிளறி விடணுங்க. அடியிலிருந்து எடுத்து கிளறி விடணும். ரைஸ் நல்லா கிளறி விட தான் அதில் இன்னுமே மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். நம்ம ரைஸ் பாருங்கள் இப்போ வரைக்குமே குக் ஆகிட்டே தான் இருக்கும். சரிங்களா. இந்த ப்ராசஸ் வரைக்குமே குக் ஆகிட்டே தான் இருக்கும். நல்லா அடியிலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பீசஸும் அப்போ தான் கலங்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute வைக்கணுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணல. எப்போவுமே பிரியாணியை பொறுத்தளவுக்கு சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சுட சுடவே சர்வ் பண்ணுங்கள். சீரியஸ்லி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இதுக்கு வந்து சைடுக்காக சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தோம். பின்ன சிக்கனோட லிவர் ஃப்ரை, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் எக்கு இந்த சைடிஷோடு வச்சு எல்லாமே சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சீரியஸ்லி நீங்கள் வந்து அந்த பிரியாணியோட ஃபுல் ஃபீலு என்ஜாய் பண்ணுவீங்க. பிரியாணி எப்போவுமே ஜஸ்ட்டு ஃபுட் மட்டும் கிடையாது, அது வந்து நம்மளோட எமோஷன். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னொரு ஃபுட் ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.